ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் எப்போவுமே இருக்கிறதுக்கான மெயினான காரணம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்பர் 1, எலக்ட்ரோலைட்ஸ். நீங்கள் காஃபி எடுக்கிறீங்களோ இல்லையோ, மார்னிங் எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்கிறது மூலியமாக உங்கள் பாடியில் ஒரு ப்ராப்பரான பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால் காஃபிக்கு முன்னாடி எலக்ட்ரோலைட்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. நம்பர் 2, ஹார்மோன்ஸுக்கு ஃபவுண்டேஷனே இந்த பேலன்ஸ்டு மீல் தான். அதாவது ப்ராப்பரான ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர் அண்ட் கார்போஹைட்ரேட் இந்த ரேஷியோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எனர்ஜி கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்பர் 3, அயன். இந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் தைராய்டு ஹார்மோன் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகுது. அண்ட் தைராய்டு ஹார்மோன் தான் நம்ம பாடிக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஸோ அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறது தைராய்டு தான். அதனால் தைராய்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த அயன் பெட்டராக நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வைட்டமின் சி நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். நம்பர் 4, விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் இன்னைக்கு இருக்கிற முக்காவாசி 90% ஆஃப் த விமென்க்கு இருக்கிற பிரச்சனை. விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்டோட நீங்கள் சன்லைட்லையும் சேர்ந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி லெவல் கிராஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ மினிமம் 10 to 20 minutes சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 5th பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடியில் எனர்ஜி லெவல்ஸ் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் இந்த 6th, மெக்னீஷியம் சப்ளிமெண்டேஷனோட. ஏன்னா மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் தான் உங்களை எனர்ஜி டிப்ளீட் பண்ணுறது. அதனால் மெக்னீஷியம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், எல்லாரும் கேட்குற கேள்வி, பகலில் தூங்கலாமா? பகலில் தூங்கலாம், ஆனால் ஒரு 20 minutesக்கு மேலே தூங்காதீங்க. அந்த பவர் நாப் 20 நிமிஷம் கண்ணை மூடி படுத்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பெரிய கீ பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்காக அடுத்து வர ரீல்ஸில் நான் அட்ரஸ் பண்ணுறேன்.